தனுஷ் படத்துல நடிக்க கூப்பிட்டாங்களாம் கனிய. அதை பத்தி தான் இந்த வீடியோல நாம தெரிஞ்சுக்க போறோம். அதாவது நடிகர்கள் ஃபேமா இருக்கிறது மட்டும் இல்லாம இப்போ இன்ஸ்டாகிராம்ல இருந்து ஆரம்பிச்சு யூடியூப்னு எல்லா ஃபீல்டுலையுமே நிறைய இன்ஃப்ளூயன்சர் ஃபேமாக தான் இருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னா ஒரு சிலர் கப்பிள் விளாக் பண்ணி ட்ரெண்ட் ஆகுறாங்க, ப்ராங்க் பண்ணி ட்ரெண்ட் ஆகுறாங்க. அப்படி இருக்க பட்சத்தில் கனியை எடுத்துக்கிட்டிங்கன்னா கப்பிள் விளாக் நிறைய வீடியோஸ்லாம் போட்டு ட்ரெண்ட் ஆன ஒரு ஆள். இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ராஜ்குமார் பெரியசாமி அமரன் படத்துடைய இயக்குனர், அவர் தனுஷ் அவர்களை வைத்து ஒரு படம் அடுத்ததாக பண்ண போகிறாரு. அந்த படத்துக்கு செகண்ட் ஹீரோயின் சான்ஸ் அவங்களுக்கு கிடைச்சதாகவும், குழந்தை இருக்கு, ஸோ அந்த குட்டி பாப்பாவை வந்துட்டு தங்கச்சியுடைய குழந்தைய பார்த்துக்கணும், அவளுக்கு சென்னையிலேருந்து இங்கே அங்கன்னு ட்ராவல் அலையிறது செட் ஆகாது, அந்த ரீசனால் வேணாம்னு சொன்னேன்னு இருக்காங்க. சிவகார்த்திகேயன் அவர்களுடைய படம்ல இருந்து இன்னும் சில நடிகர்களுடைய படத்துக்கு என்ன கூப்பிட்டுருந்தாங்க, ஒரு சீனுக்கு வந்துட்டு போற மாதிரி ஒரு சில வாய்ப்புகளுக்குன்னு, ஆனா நான் மறுத்துட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரெண்டு விதமான கருத்துக்கள் வருது. ஒரு பக்கம் கனி அவங்க சொன்ன விஷயமா இருக்கட்டும், இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா, அதாவது இது எல்லாமே உண்மை கிடையாது, உங்கள் வாய் உங்கள் உருட்டுன்னு கலாச்சிட்டு இருக்காங்க. ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா இப்போ டிக்டாக் ரொம்ப ட்ரெண்ட் ஆயிடுச்சு. அதில் இருக்கக்கூடிய அதில் பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஆட்களுக்குன்னு தனி ஃபேன் பேஸ் இருக்குது. நடிகர்களுக்கு எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு இவங்களுக்கும் ஃபேன் பேஸ் இருக்குது. ஸோ இதனால் என்னன்னா, நிறைய பேர் படங்களில் நடிச்சிட்டு இருக்காங்க, நிறைய பேர் அதனை சரியான வாய்ப்பாக பயன்படுத்திட்டு இருக்காங்க. மிருணாளினியை உதாரணமாக எடுத்துக்கலாம். அவங்க சில படங்களில் நடிச்சிட்டாங்க டிக்டாக் பண்ணதுக்கு அப்புறமா. இதே மாதிரி சில டிக்டாக்கர்ஸ், அதே மாதிரி இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கு படங்களில் நடிக்கிறதுக்கான அடுத்தடுத்த வாய்ப்புகளும் வந்துட்டு இருக்கு. அவங்க தங்களுடைய பங்கை சிறப்பாக கொடுத்துட்டே வந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். அப்படி இருக்கும் பொழுது கனியவங்களும் அந்த வாய்ப்பை பயன்படுத்தலையா அப்படின்ற ஒரு கேள்வி மக்கள் மத்தியில் இருக்கு. இன்னொன்று, உண்மையிலே தனுஷ் அவர்கள் படத்துக்கு உங்களை உண்மையிலே நடிக்க கூப்பிட்டாங்களா, இதை எந்த அளவுக்கு எடுத்துக்கிறதுன்னு தெரியலன்ற மாதிரியும் சிலர் சொல்றாங்க. ஸோ நிறைய கான்டாக்ட்ஸ் வருது, நிறைய பேர் தெரிஞ்சவங்க மூலியமா ஒவ்வொருத்தரும் கேட்டுட்டு தான் இருக்காங்க. இப்படி ஒவ்வொரு ஆக்டர்ஸ் கிட்ட இருந்தும் எங்களுக்கு அப்ரோச் வருன்ற மாதிரியும், எப்படின்னா ஒருத்தர்லேருந்து ஒருத்தர், அந்த கான்டாக்ட்ஸ் தெரிஞ்சவங்கலேருந்து தெரிஞ்சவங்க ஏடி இந்த மாதிரி ஒரு சிலர் வந்து எங்களை கூப்பிடுவாங்க. நாங்கள் ஓகே சொல்ல மாட்டோம், ஏன்னா வந்து எங்களுக்கு குழந்தைய வச்சுட்டு போகிறது கஷ்டமாக இருக்குது, அதே மாதிரி அது செட் ஆகாது அப்படின்ற மாதிரி சூழ்நிலையை சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்து என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்தடையும்.